வளர்ந்துட்டு வர ஹீரோக்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான மோஸ்ட் வாண்டட் ஹீரோவா இருக்கிறவர் தான் விஜய் சேதுபதி. இப்ப வந்த இவரை பிடிக்காதவங்க யாருமே இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இவர் நடிச்ச படங்கள் மூலமா நிறைய ரசிகர்களை சம்பாதிச்சிருக்காரு. ஆரம்பத்துல எம் குமரன், புதுப்பேட்டை மாதிரியான படங்கள்ல சின்ன சின்ன ரோல் பண்ணின இவரு நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம், பீட்சா, சூதுகவும் இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சு ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சது. இதை தொடர்ந்து இவருடைய சம்பளத்தையும் இவர் உயர்த்திட்டாரு 3 கோடியா. இவர் எடுத்த கதாபாத்திரங்கள், இவர் எடுத்த கதைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கதை கருவை கொண்டது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் எடுத்த சப்ஜெக்ட் எல்லாமே முன்னாடி பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு சொல்லப்பட்டு அவங்க நிராகரிச்ச படங்களை எடுத்துதான் இவர் பண்ணியிருக்காரு. இவருடைய அப்கமிங் படம் என்னென்ன அப்படின்னா பண்ணையாரும் பத்மினியும், ரம்மி. இந்த படங்களும் வணிக ரீதியா வெற்றி அடையும் அப்படின்னு விஜய் சேதுபதியும் சரி, அந்த படக்குழுவினரும் சரி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் நடிச்ச சூதுகவும் படம் ஹிந்திலையும் மலையாளத்திலையும் ரீமேக் ஆகுது. பாலிவுட்ல சூப்பர் ஹிட் படமான சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தை இயக்கின ரோஹித் கபூர் அப்படிங்கிறவர் தான் சூதுகவும் ஹிந்தி ரீமேக்கையும் எடுக்கிறாரு. இம்ரான்கான், ஸ்ரத்தா கபூர் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. இந்த படமும் தமிழ்ல வெற்றி அடைஞ்ச மாதிரி பெரிய அளவுல வெற்றி அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.